இந்த மிதுனம் அட்சய லக்னமாக போகும்போது உங்களுக்கு உங்களுடைய தொழில் கண்டிப்பாக சொந்த தொழில் தயவு செஞ்சு செய்யவே செஞ்சிடாதீங்க. இந்த மிதுனம் போகும்போது அந்த தொழிலை செய்யவும் முடியாமல் விடவும் முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டு கடன் பட்டு அல்லல் பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அங்கே ஏற்படுத்திடும். இங்கேயும் வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறேன்னு இறங்கவே இறங்காதீங்க. ஆசை அந்தளவுக்கு உருவாக்கும், நம்ம சொந்தமாக தான் தொழில் செய்யணும், நம்ம நிறைய பிரம்மாண்டமாக வரணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ள அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக பயன்படாது. என்ன சொல்லுவாங்க, இந்த உப்பு விற்க போனாக்கா மழை வரும், பஞ்சு விற்க போனால் காத்தடிக்குங்கிற கதை தான் உங்கள் கதை. அதனால் தயவு செஞ்சு சொந்த தொழில் வேணாம். உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக இப்போ நீங்கள் சர்வீஸ் ஒரு மேட்ரிமோனியல் மாதிரி இல்லை ஒரு டீலிங் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கீங்க, சர்வீஸ் சென்டராக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வேலைக்கு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. அந்த வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அது ஒரே ஈவனாக இருக்காது. நமக்கு திருப்தி ஒரு சில காலகட்டங்கள் திருப்தியாக இருக்கும், ஒரு சில காலகட்டங்கள் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விடாமல் கால பைரவருக்கு ராகு காலத்தில் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. அது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, கால பைரவரை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பண வருவாய் வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த கால பைரவரில் கூட சொர்ண ஆகர்ஷண பைரவராக இருக்காருன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சொர்ண ஆகர்ஷணம் அப்படின்னாவே தங்கத்தை நம்ம வசீகப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சொர்ணத்தை வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த பைரவரை நீங்கள் வழிபாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.